Hello students, today we discuss the solution for previous triversals questions based upon tips to find the buffer solutions. Okay, நீங்கள் previous video பார்த்தா தான் இந்த solutions உங்களுக்கு clear புரியும். Okay, டக்குன்னு செய்யலாம். Okay, a buffer solution can be prepared from a mixture of இப்போ இதில் mixture கொடுத்துருக்காங்க. இந்த mixtureல எது buffer solutionங்கிறது பார்க்கலாம். ஓகேயா, இது வந்து சோடியம் அசிட்டேட் ப்ளஸ் அசிட்டிக் ஆசிட் கொடுத்துருக்காங்க. சோடியம் அசிட்டேட் வந்து சால்ட். ஓகேயா, சால்ட் வந்து இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இது வந்து என்னென்னது weak acid, acetic acid combined with sodium hydroxide. அப்போ weak acid with strong base. இதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் weak acid. அப்போ இது வந்து ஒன் ஆஃப் த பஃபர் சொல்யூஷன். நமக்கு தெரியும் இந்த கண்டிஷன். ஓகேயா, அதாவது weak acid and it's a salt weak இட்ஸ் சால்ட் வித் ஸ்ட்ராங் பேஸ். ஓகேயா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சோடியம் குளோரைடு. சோடியம் குளோரைடு வந்து உங்களுக்கு இது சால்ட் ஆஃப் ஸ்ட்ராங் ஆசிட் வித் ஸ்ட்ராங் பேஸ். அதாவது இதில் பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு அண்ட் HCl இருக்கும் இந்த சால்ட் ஃபார்ம் பண்ணது. அப்போ ஸ்ட்ராங் பேஸ் கம்பைன் வித் ஸ்ட்ராங் ஆசிடோட கம்பைன் ஆயிருக்கு. ஓகே, இதில் வந்து நமக்கு ஸ்ட்ராங் ஆசிட் இருக்குது. ஓகேயா, இதில் நமக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் எதுவுமே கொடுக்கல. அதுவுமே இது வந்து ரெண்டுமே சால்ட் வந்து ஃபார்ம்டு ஃப்ரம் ஸ்ட்ராங் பேஸ் அண்ட் ஸ்ட்ராங் ஆசிட்ங்கிறதுனால இது பஃபர் சொல்யூஷன் கிடையாது. ஓகேயா, அதே மாதிரி தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அமோனியா வந்து ஒரு வீக் பேஸு. ஓகேயா, அமோனியம் குளோரைடு வந்து உங்களுக்கு வீக் பேஸ் வித் ஸ்ட்ராங் ஆசிட். அப்போ இது ஒரு பஃபர் சொல்யூஷன். ஓகே, பேசிக் பஃபர். ஓகே, நெக்ஸ்ட்டு அமோனியா அண்ட் சோடியம் ஹைட்ராக்சைடு. அமோனியா வந்து வீக் பேஸ், தென் சோடியம் ஹைட்ராக்சைடு ஒரு பேஸ், ஸ்ட்ராங் பேஸ். ஓகே, இது வந்து பஃபர் சொல்யூஷன் கிடையாது. ஓகே, நமக்கு இதில் ஆசிடே கிடையாது, சால்ட்டும் கிடையாது இதில். ஓகேயா, அதாவது சால்ட் இல்லை அதில். ஓகே, அதனால் வந்து இது வீக் ஆசிட் வீக் பேஸ் இருக்குது. அப்புறம் இட்ஸ் சால்ட் வித் ஸ்ட்ராங் ஆசிட் இருந்துச்சுன்னா நமக்கு அது பஃபர் சொல்யூஷனாக இருந்திருக்கும். ஓகேயா, ஃபிஃப்த்து கொஸ்டின் பாருங்கன்னா ஹைட்ரஜன் சயனைடு வந்து ஒரு வீக் ஆசிட். ஹைட்ரஜன் சயனைடு. பொட்டாசியம் சயனைடு வந்து வீக் ஆசிட் வித் ஸ்ட்ராங் பேஸ். ஓகேயா, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அண்ட் HCl. ஓகேயா, இது வந்து கான்ஜுகேட் பேஸாக இருக்குது. அப்போ காமன் அயான் இருக்குது. இது வந்து பஃபர் சொல்யூஷன், ஆக்ட் அஸ் பஃபர் சொல்யூஷன். ஓகேயா, நெக்ஸ்ட்டு அமோனியம் குளோரைடு அண்ட் அமோனியம் ஹைட்ராக்சைடு பாருங்கள். சிக்ஸ்த்து அமோனியம் குளோரைடு வந்து சால்ட் ஆஃப் வீக் பேஸ் அண்ட் ஸ்ட்ராங் ஆசிட். ஓகேயா, அமோனியம் ஹைட்ராக்சைடு அண்ட் HCl வந்து ஸ்ட்ராங் ஆசிட். இதில் வீக் பேஸ் வீக் பேஸ். அப்போ இந்த மிக்சர் வந்து ஆக்ட் அஸ் ஸ்ட்ராங் இது பஃபர் சொல்யூஷன். ஓகே, பேசிக் பஃபர். நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து இதுவுமே வந்து நமக்கு அசிடிக் சால்ட்டு, அதுவும் அசிடிக் சால்ட்டு நம்ம பார்த்துருக்கோம். மிக்சர் ஆஃப் 2 அசிடிக் சால்ட் வந்து உங்களுக்கு ஆக்ட் அஸ் பஃபர் சொல்யூஷன். ஓகேயா, நெக்ஸ்ட்டு நைட்ரிக் ஆசிட் வந்து ஸ்ட்ராங் ஆசிட். எயித் வந்து ஸ்ட்ராங் ஆசிட் அண்ட் வீக் ஆசிட் இருக்குது. இதில் சால்ட் இல்லை, அதனால் இது வந்து பஃபர் சொல்யூஷன் கிடையாது. ஓகேயா, நெக்ஸ்ட்டு next question, find out the mixtures which produce buffer solution. Buffer solution எது பார்க்கலாம், இதில் எது ப்ரொடியூஸ் பண்ணதுன்னு பார்க்கலாம். இன்டைரக்ட்லி ப்ரொடியூஸ்டு பஃபர் சொல்யூஷன். ஓகேயா, இதில் வீக் ஆசிட் வீக் பேஸ் இருக்குது. அமோனியம் ஹைட்ராக்சைடு வந்து வீக் பேஸ். ஓகேயா, இது HCl வந்து ஸ்ட்ராங் ஆசிட். ஸ்ட்ராங் ஆசிடோடைய கான்சன்ட்ரேஷன் வந்து கம்மியாக இருக்கணும். ஸ்ட்ராங் ஆசிடோடைய கான்சன்ட்ரேஷன் வில் பி லெஸ் தேன் வீக் பேஸ். ஓகேயா, இப்போ இது ஒன்று மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். அமோனியம் ஹைட்ராக்சைடு ரியாக்ட் வித் HCl. அப்போ இது வாட்டர் போயிடும், அமோனியம் குளோரைடு வரும் ப்ளஸ் H2O. ஓகேயா, இப்போ இனிஷியலாக இது கான்சன்ட்ரேஷன் 0.2 இருக்குது, இதில் 0.1 இருக்குது. இது எது கம்மியாக இருக்கும் அதான் லிமிட்டிங் ரியேஜன். அதாவது நம்ம ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகேயா, இங்கே 0 இனிஷியலாக கான்சன்ட்ரேஷன் 0 இருக்குது. அப்போ 0.1 மோல் ரியாக்ட் வித் 0.1 மோல் ஆஃப் சோடியம் அமோனியம் ஹைட்ராக்சைடு. இது வந்து 0.1 ரியாக்ட் ஆகிருக்கும். இங்கே 0.1 1 மோல் கிவ்ஸ் 1 மோல், தென் 0.1 மோல் கிவ்ஸ் 0.1 மோல். ஓகேயா, ரிமைனிங் அதாவது ஃபைனல் சொல்யூஷனில் உங்களுக்கு 0.1 இருக்கும்,
mole of ammonium hydroxide. Ammonium hydroxide வந்து weak base. ஓகேயா, இதில் 0, இதில் 0.1 mole of ammonium chloride, அதாவது weak base with strong acid. ஓகேயா, which can act as buffer solution. அப்போ இது first one வந்து act as buffer solution. Next second question, ammonium chloride plus sodium hydroxide. ammonium chloride வந்து உங்களுக்கு சால்ட்டு, வந்து இதில் வந்து சால்ட்டோட கான்சன்ட்ரேஷன் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கணும், சால்ட்டோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கணும். இது ஸ்ட்ராங் பேஸோட கான்சன்ட்ரேஷன் வந்து கம்மியாக இருக்கணும். ஓகேயா, அப்போ இது வந்து கிடையாது, இது வந்து பஃபர் சொல்யூஷன் கிடையாது. இது ஒன்றும் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஓகேயா, இது ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகும்போது அம்மோனியம் ஹைட்ராக்சைடு ப்ளஸ் சோடியம் chloride வந்திருக்கும். ஓகே, இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் இது 0 இருக்கும். இது லிமிட்டிங் ரியேஜென்ட். 0.4 react with 0.4 of sodium hydroxide gives 0.4 of ammonium hydroxide. இப்போ ஃபைனல் சொல்யூஷனில் பார்த்தீங்கன்னா இது 0 இருக்கும், இது 0.2 இருக்கும் ரிமைனிங், இது வந்து 0.4 இருக்கும். இது வந்து என்னது, ஸ்ட்ராங் பேஸ். ஓகேயா, இதில் என்ன இருக்குது, இது வந்து வீக் பேஸ். இப்போ ஸ்ட்ராங் பேஸ் வீக் பேஸ் ரெண்டும் உங்களுக்கு இதில் சால்ட் இல்லை, அப்போ இது வந்து என்னது, இது வந்து உங்களுக்கு பஃபர் சொல்யூஷன் கிடையாது. ஓகேயா, நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து 0.1 மோல், அசிட்டிக் ஆசிட் வந்து 0.5 இருக்குது. இப்போ நமக்கு வீக் ஆசிட் அண்ட் ஸ்ட்ராங் பேஸோட இந்த கான்சன்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா வீக் ஆசிட் அதிகமாக இருக்குது. அப்போ இது பஃபர் சொல்யூஷன். இந்த ரியாக்ஷன்லாம் நீங்கள் போட்டுக்கோங்க, நான் எல்லாமே இந்த ரெண்டுதும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேனே. ஓகேயா, ஓகே, இது வந்து ஒரு பஃபர் சொல்யூஷன். ஓகேயா, நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபார்மிக் ஆசிட், இது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, இது வந்து பேஸ் ஸ்ட்ராங் பேஸாக இருக்குது, இது லெஸ் அமௌண்ட், இது கான்சன்ட்ரேஷன் லெஸ் தேன் வீக் ஆசிட். அப்போ இது ஆக்ட் அஸ் பஃபர் சொல்யூஷன். ஓகேயா, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அண்ட் சோடியம் அசிட்டேட் இருக்குது. இதில் காமன் அயன் கான்ஜுகேட் பேஸ் இல்லை பாருங்கள். ஓகே, இது K ப்ளஸ் அண்ட் OH மைனஸாக செப்பரேட் ஆகும், CH3 COO மைனஸ் Na ப்ளஸ்ஸாக இருக்கும். ஓகேங்க, இது நமக்கு இது மிக்ஸ் ஆகும் பொழுது என்னது, பொட்டாசியம் அசிட்டேட் ப்ளஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு வரும். ஓகேயா, ஃபைனல் சொல்யூஷன் வந்து பொட்டாசியம் அசிட்டேட் அண்ட் சோடியம் ஹைட்ராக்சைடு. இது வீக் ஆசிட் சால்ட் ஆஃப் இது ஸ்ட்ராங் பேஸ் இருக்குது, இது ஸ்ட்ராங் பேஸ் இருக்குது. இங்கே வீக் ஆசிட் இல்லை, இந்த ஃபைனல் மிக்சர் சொல்யூஷனில் வந்து வீக் ஆசிட் இல்லை. அப்போ இது வந்து நமக்கு இது பஃபர் சொல்யூஷன் கிடையாது. ஓகேயா, நெக்ஸ்ட் வந்து நைட்ரிக் ஆசிட் அண்ட் சோடியம் அசிட்டேட். சோடியம் அசிட்டேட் இப்போ பார்த்தீங்கன்னா HNO3 ப்ளஸ் CH3 COONA மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஓகேயா, இப்போ CH3 COOH ப்ளஸ் NaNO3. ஓகேயா, இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா இதில் 0.1 இது 0.4 இருக்குது. ஓகேயா, 0.1 இருக்குது, 0.4 இருக்குது சால்ட். இப்போ இதோட இது வந்து 0.1 மோல் ரியாக்ட் வித் 0.1 மோல் ஆஃப் சோடியம் அசிட்டேட். 0.1 மோல் இது இனிஷியல் கான்சன்ட்ரேஷன், இது யூஸ்டு கான்சன்ட்ரேஷன். தென் ஃபைனலி 0 இருக்கும், இங்கே 0.3 இருக்கும், இங்கே 0.1 இருக்கும். ஓகேயா, புரியுதா உங்களுக்கு? அப்போ இது வந்து என்ன, சால்ட் இருக்குது, அதாவது வீக் ஆசிட் வித் ஸ்ட்ராங் பேஸ். ஓகேயா, இதில் வீக் ஆசிட் இருக்கு, அப்போ கேன் ஆக்ட் அஸ் பஃபர் சொல்யூஷன். ஓகேயா, புரிஞ்சுதா உங்களுக்கு? நெக்ஸ்ட்டு 7th பாருங்கள். இதில் சோடியம் சயனைடு 7th கொஸ்டின், NaCN ப்ளஸ் H2SO4. ஓகேயா, gives இது வந்து மைனஸ் ப்ளஸ் மைனஸ். ஓகேயா, இப்போ Na2SO4 ப்ளஸ் HCN 2 moles. ஓகேயா, இப்போ இங்கே எடுத்துக்கிட்டது என்னது, 0.5 இருக்குது, இங்கே 0.2 இருக்குது. ஓகேயா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எது லிமிட்டிங் ரியேஜென்ட், இதுதான் லிமிட்டிங், எது கம்மியாக இருக்கோ அதுதான் லிமிட்டிங் ரியேஜென்ட். இப்போ இது சால்ட், இதை விட்டுருங்க.
தேவையில்லை. ஓகே, 0 லிமிட். இது இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் வந்து இதுக்கு 0. ஓகே, இப்போ இதில் யூஸ்டு பார்த்தீங்கன்னா 0.2 ரியாக்ட் வித் 0.2 சோடியம் சயனைடு 0.2. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 1 மோல் gives 2 mole ஆஃப் ஹைட்ரஜன் சயனைடு. அப்போ 0.2 மோல், அதாவது 1 மோல் gives 2 mole ஆஃப், அப்போ 0.2 மோல் எவ்வளவு கொடுக்கும்? 0.4 கொடுக்கும். அப்போ 0.4 இருக்குது. ஓகேங்க, அப்போ ஃபைனலி இந்த சொல்யூஷன் கண்டெய்ன்ஸ் 0 இதாயிரும். இது 0.3 இருக்குது, இதில் 0.4 இருக்குது. அப்போ இந்த மிக்சரில் என்ன இருக்குது? இது சோடியம் வீக் சால்ட் ஆஃப் வீக் ஆசிட் வித் ஸ்ட்ராங் பேஸ். ஓகேங்க, சோடியம் ஹைட்ராக்சைடு, ஹைட்ரஜன் சயனைடு. இதில் வீக் ஆசிட், ஹைட்ரஜன் சயனைடு வந்து வீக் ஆசிட் இருக்குது. அப்போ விச் கேன் ஆக்ட் அஸ் பஃபர் சொல்யூஷன். ஓகேங்க, இன்டைரக்ட்லி produced buffer solution. இப்போ 8th question பார்க்கலாம். formic acid HCOOH plus calcium hydroxide. இதில் 0.5 இருக்குது, இதில் 0.1 இருக்குது. ஓகேங்க, இப்போ இதில் என்ன ஆகும்? கால்சியம் ஃபார்மேட் வந்திருக்கும். ஓகேங்க, HCOO twice, calcium வந்து செகண்ட் குரூப் எலமெண்ட். ஓகேயா, அப்போ 2 வாட்டர் மாலிகுல் இங்கே ரிமூவ் ஆகிருக்கணும். ஓகேயா, 2 வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆகிருக்கும். இப்போ 0.1 வந்து அதாவது 1 மோல் ரியாக்ட் வித் 1 மோல் ஆஃப் ஃபார்மிக் ஆசிட். ஓகேயா, 1 மோல் பேலன்ஸ் பண்ணுங்க பார்க்கலாம். இங்கே 2 மோல் வரணும். ஓகேயா, 1 மோல் ரியாக்ட் வித் 2 மோல், 1 மோல் ரியாக்ட் வித் 2 மோல். அப்போ 0.1 மோல் வந்து எவ்வளோ? 0.2ஓட ரியாக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ இங்கே யூஸ்டு வந்து 0.2, இது 0.1, இது 1 மோல் gives 1 மோல். அப்போ இது வந்து 0.1 தான். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபைனல் இந்த சொல்யூஷனில் பார்த்தீங்கன்னா 0.3 மோல் ஆஃப் வீக் ஆசிட் இருக்குது, இங்கே 0. இது 0.1 மோல் ஆஃப் சால்ட், அதாவது வீக் ஆசிட் சால்ட் வித் ஸ்ட்ராங் பேஸ். ஸ்ட்ராங் பேஸ் வந்து கால்சியம் ஹைட்ராக்சைடு. ஓகேயா, அப்போ திஸ் கேன் ஆக்ட் ஆஸ் த பஃபர் சொல்யூஷன். ஓகேயா, நெக்ஸ்ட்டு 9th பாருங்கள். 9th HCl ப்ளஸ் கால்சியம் அசிட்டேட் CH3COO twice Ca. ஓகேயா, இப்போ இதில் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் அசிட்டேட் இந்த சால்ட்டோட கான்சன்ட்ரேஷன் வந்து அதிகமாக இருக்கணும், இதோட கான்சன்ட்ரேஷன் வந்து கம்மியாக இருக்கணும். ஆனால் இது கான்சன்ட்ரேஷன் HClக்கு வந்து அதிகமாக இருக்குது, இதோடைய கான்சன்ட்ரேஷன் வந்து கம்மியாக இருக்குது. ஓகே, அப்போ இது வந்து ஃபைனல் சொல்யூஷன் வந்து பஃபர் சொல்யூஷனாக இருக்காது. இது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நிறைய தடவை நம்ம போட்டாச்சு, சரி போடுறேன் உங்களுக்காக. ஓகேயா, HCl ப்ளஸ் CH3COO twice Ca. Okay, gives CH3COOH plus CaCl2. ஓகேயா, இங்கே 2 மோல்ஸ் இங்கே ரியாக்ட் ஆகிருக்கும். ஓகே, 2 மோல்ஸ் ஆஃப் ஏன்னா பேலன்ஸ் பண்ணோம்னா அப்படியே இருக்கும். ஓகே, இதில் வந்து 0.2 மோல் இருக்குது, 0.1 மோல் இருக்குது. ஓகே, இதுதான் வந்து நமக்கு லிமிட்டிங் ரியேஜென்ட். 1 மோல் ரியாக்ட் வித் 2 மோல். அப்போ 0.1 மோல் வந்து 0.1 மோல் வந்து அதாவது பாருங்கள், அதாவது 1 மோல் ரியாக்ட் வித் 2 மோல். அப்போ 0.1 மோல் வந்து ரியாக்ட் வித் 0.2. ஓகே, புரியுதா? அப்போ 0.2 இங்கே ரியாக்ட் ஆகிருக்கும், 0.1 ரியாக்ட் ஆகிருக்கும், 1 மோல் gives 2 மோல். அப்போ 0.1 மோல் gives 0.2 மோல். ஓகேயா, புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்போ ஃபைனலாக அந்த சொல்யூஷனில் இங்கே ஆசிட் 0வாக இருக்கும், சால்ட்டும் இல்லை, வீக் ஆசிட் மட்டும்தான் இருக்குது, 0.2 மட்டும்தான் இருக்குது. வீக் ஆசிட் மட்டும்தான் ஃபைனலாக அந்த சொல்யூஷனில் இருக்கும். ஓகே, அப்போ இது வந்து நமக்கு பஃபர் சொல்யூஷன் கிடையாது. அப்புறம் தென் தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் பேர் ஆஃப் சொல்யூஷன் இஸ் நாட் அன் அசிடிக் பஃபர். அசிடிக் பஃபர் பார்க்கலாம். இது கார்போனிக் ஆசிட், இட்ஸ் சால்ட், சோடியம் கார்பனேட் இருக்குது. ஓகேயா, அதாவது கார்போனிக் ஆசிட் அண்டு சோடியம் கார்பனேட் இருக்குது. இது வந்து நமக்கு வந்து கார்போனிக் ஆசிடுடைய சால்ட்டு தான் வித் ஸ்ட்ராங் பேஸ். ஓகேயா, அப்போ இது வந்து நமக்கு ஆசிடிக் சால்ட். ஓகேயா, நெக்ஸ்ட்டு பாஸ்போரிக் ஆசிட் அண்டு சோடியம் பாஸ்பேட், அதாவது பாலிபேசிக் ஆசிடோடைய சால்ட்டு.
அப்போ இதுவும் பாஸ்போரிக் ஆசிட், இதுவும் வந்து சால்ட்டு தான். ஓகேங்க, வீக் ஆசிட் அண்ட் இட்ஸ் அ சால்ட் வித் ஸ்ட்ராங் பேஸ். ஓகேங்க, நெக்ஸ்ட் வந்து இதில் பார்த்தீங்கன்னா இது 2 அசிடிக் சால்ட்ஸ் இருக்குது. இது வந்து 2 அசிடிக் சால்ட்ஸ் இருந்தாலுமே அது வந்து நமக்கு வந்து பஃபர் சொல்யூஷன் தான். ஏன்னா இதில் வந்து பாருங்கள் Na2H, இங்கே NaH2. ஓகேயா, இது இப்போ ரிமூவபிள் புரோட்டான் ஒன்று இருக்குது, இது 2 இருக்குது. இது வந்து இதோட இது ஆசிட், அதாவது அசிடிக் சால்ட், 2 அசிடிக் சால்ட்ஸ் சொல்யூஷன் வந்து நமக்கு வந்து அசிடிக் பஃபர் தான். ஓகேங்க, இது வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து உங்களுக்கு வந்து இது வந்து ஸ்ட்ராங் ஆசிட். ஓகேங்க, இது சால்ட் ஆஃப் ஸ்ட்ராங் ஆசிட் அண்ட் ஸ்ட்ராங் பேஸ். ஓகேங்க, அப்போ இது வந்து அசிடிக் பஃபர் கிடையாது, பஃபர் சொல்யூஷனே கிடையாது இது. ஓகேங்க, அவ்வளோதான். உங்களுடைய சொல்யூஷன்ஸை செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.